இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் நாட்டுக்கோழி பிரியாணி. யூஸ்வலாக நாட்டுக்கோழி வச்சு பிரியாணி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இன்றைக்கி நம்ம அதை எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சுத்தப்படுத்திய நாட்டுக்கோழி இறைச்சி 1 கிலோ, ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 1 கிலோ, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 4 நம்பர், பொடியாக நறுக்கிய தக்காளி 4 நம்பர், கீரிய பச்சை மிளகாய் 6 நம்பர், புதினா கொத்தமல்லி தலைகள், தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். பிரியாணி வாசனை பொருட்கள்: பட்டை, கிராம்பு, கடற்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, செக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப, நெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் அரை மூடி, அதை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சுத்தப்படுத்திய நாட்டுக்கோழி இறைச்சியை சேர்த்துட்டு சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப், புதினா கொத்தமல்லி தலைகள் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர் கீரியது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரிட்டு ஒரு குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைங்க. ஏன்னா நாட்டுக்கோழி இறைச்சி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், நம்மளுக்கு சாஃப்டாக வர்றதுக்காக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில். ஸோ நல்லா ஊறணும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் இந்த பிரியாணி நம்ம பண்ணுறோம். நல்லா குக்கர் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு நாட்டுச்சக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் பிரியாணி வாசனை பொருட்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு, பச்சை மிளகாய் ஒரு 5 நம்பர் கீரியது அதையும் நல்லா வதக்கிக்கணும். மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் பொடியாக நறுக்கியது அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இதில் சிறிதளவு உப்பு போட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதக்க போகிறோம். நல்லா வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் பிரியாணியில். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பொன்னிறமாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் புதினா கொத்தமல்லி தலைகள் சேர்த்து அதையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நல்ல குழைய வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், அரோமா இருக்கும் பிரியாணியில். இந்த மாதிரி நல்ல குழைய வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் ஏற்கனவே சொன்ன அளவு பயன்படுத்திக்கோங்க. இந்த மசாலா பொருட்களையும் எண்ணெயிலே நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்க நாட்டுக்கோழி இறைச்சி இதில் சேர்த்து இதையும் நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கணும். மசாலா பொருட்களோடு சேர்த்து நல்லா வேகணும். நல்லா கிளறி விடுங்க. இதில் நம்மளுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கையெடுக்காமல் கிளறி விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்படி இருக்கும் போது நல்லா நமக்கு எல்லாத்துலேயும் மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கும் இந்த இறைச்சியில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்த்துக்கிறோம். இல்லை நீங்கள் அப்படியே பொடியாக நறுக்கியதை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். பட் இப்படி நம்ம அரைச்சி போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும் பிரியாணியில். நல்லா இதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறணும். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளியில் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ தக்காளி நல்ல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா வதங்கி வந்தாச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு.
இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்த போகிறோம். இப்போ நம்ம 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி அந்த ரேஷியோவில் விட்டால் சரியாக இருக்கும். அதில் 2 நான் தேங்காய் பால் சேர்த்துறேன், 2 நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ அது கூட இப்போது 1 கிளாஸ் தேங்காய் பால், 2வது கிளாஸ் தேங்காய் பால் நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போது 3வது கிளாஸ் தண்ணி, 4வது தண்ணி அளவாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சரி பார்த்ததுக்கப்புறம் அதுவும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட போகிறோம். நல்லா லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் முடிஞ்சு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல அரோமா, அந்த தேங்காய் பாலோட ரிச்னஸோட நல்லா வெந்துட்டுருக்கு இப்போது கறி. நீங்களே பார்த்தாலே தெரியும், அந்த கோழியில் இருக்க எலும்புலேருந்து கறி வந்து தனியாக உதிர்ந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துட்டுருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு திருப்பி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்க போகிறோம். நல்ல பரவலாக நம்ம வந்து அரிசியை போடணும். நல்லா அரிசியை போட்டதுக்கப்புறமா உடையாத அளவுக்கு பொறுமையாக கிளறி விடுங்க. ரொம்ப வேகமாக கிளற வேண்டாம், அடிக்கடி கிளறவும் வேண்டாம். ஒரு 2 கிளறு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நம்ம பொறுமையாக கிளறி எடுத்துக்கலாம். இப்போ கிளறிட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம இதுக்கும் ப்ரெஷர் போட போகிறோம். இப்போது ரைஸ் வேகிறதுக்கு ஒரு 3 விசில் நம்ம இது கொடுக்க போகிறோம் அரிசி வேகிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம கறி வெந்தாச்சு, இப்போது அரிசி நமக்கு வெந்து வரணும். இப்போ நம்ம ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்ல சுவையான கமகமான வாசனை வர மாதிரி ரிச் டேஸ்ட்டில் தேங்காய் பால் நாட்டுக்கோழி பிரியாணி சிம்பிளான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சுடன்னு இதை சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும். மேலே கார்னிஷிங்காக கொத்தமல்லி தலைகள் வச்சு கூட ஆனியன் ரைத்தாவோ இல்லை குக்கும்பர் ரைத்தாவோ வச்சு சர்வ் பண்ணால் கலக்கலான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜிஎஸ் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.